This meeting is being recorded. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om Sadashivasamarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavatpadam Shankaram Lokashankaram Shankaram Shankaracharyam Kesavam Badarajanam Sutra Bhashya Kritau Vande Bhagavanto Punah Punah Ishvaro Gururatmeti Murti Bheda Vibhagine व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ॐ सहना भवतु सहनो भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्तिः 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 ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीभगवानुवाच ज्ञानं देहं सविज्ञानम् इदं वक्ष्याम्यशेषतः यज्ञात्वा नेह भूयोऽन्यत् ज्ञातव्यमवशिष्यते मनुष्याणां सहस्रेषु कश्चिदति सिद्धये यततामपि सिद्धानां कश्चिन्मां वेत्ति तत्त्वतः भूमिरापो नलो वायुः खं मनो बुद्धिरेव च अहङ्कार इति यं मे भिन्ना प्रकृतिरष्टधा ரெண்டு விதமான பிரகிருதியாக சிருஷ்டி காரணமாக என் சொரூபம் இருக்கு அப்படின்னு தத்துவத்தகா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார். ஈஸ்வர தத்துவம் சர்வமும் நான் தான், சர்வஜத்துவம் இருக்கக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்துல இந்த ஞானத்தை நீ அடை, அப்படி அடையும் பொழுது உனக்கு வேற ஞாத்தவியம் இல்லை, இதை தவிர உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற இல்லை அப்படிங்கிறதாக இங்க சொல்ற. ஞாத்தவியம் ந அவசிஷ்யதே, நான் உனக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன், விஞ்ஞானத்தோடு கூடியதாகிய இந்த ஞானத்தை நான் சொல்றேன். பக்ஷ்யாமி அசேஷதா யஜ்ஞாத்வா ந இஹ பூயஹா அந்யஜ்ஞாத்தவ்யம் ந அவசிஷ்யதே. வேற தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு ஒன்னும் இருக்க போறது இல்லை. ஏன் அப்படின்னா சர்வமும் என்ன அப்படிங்கிறது தானே ஈஸ்வர சுரூபமா சொல்றார். திருஷ்ட ஜெகத், இங்க எனக்கு இதம்னு எந்த ஜெகத் எனக்கு தெரியறதோ அதுக்குள்ள அந்தர்யாமியாக எந்த ஜீவபூதமா நான் இருக்கேனோ இது ரெண்டுக்குள்ள எல்லாமே அடங்கி விடுறது. துவௌஹி பதார்த்தௌ, ரெண்டு பதார்த்தம் தான் இருக்கு உலகத்துல. ஒண்ணு நான் அல்லாதது, இன்னொன்னு நான். இதை ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆயிடுறது, எனக்கு சர்வமும் தெரிஞ்சிடுது. அப்போ நான் அல்லாததுங்கிறது தான் ஈஸ்வரன், நானுங்கிறதும் ஈஸ்வரன் தான் அப்படிங்கிறார். அதனால்தான் ஜீவபூதாம் மகாபாகோ யயா இதம் தாரியதே ஜெகத். இந்த என்டையர் இதம்னு தெரியறதே உலகம், அதை தாரணம் பண்றது எதுன்னா உன்னுடைய ஆத்மஸ்வரூபம் தான். அப்படிங்கிறதுனால
யயா தாரியத்தே ஜெகத்து, எப்படி தாரணம் பண்றதுன்னு சொல்ற? ஏன்னா இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்னாலதான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. அப்போ இந்த ரெண்டு ஞானத்தினால என்ன ஆயிடுறது? சர்வ ஞானம் உனக்கு சித்திக்கிறது. ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு உபனிஷத்துகள் சொல்றது. ஏகேன விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞாத்தம் பவதி. அப்படி ஒண்ணு இருக்கே, நீ அதை தெரிஞ்சுண்டியா அப்படின்னு பையனை பார்த்து கேட்கிற. அந்த மாதிரி ஒண்ணு என் குருவுக்கே தெரியாதுன்னு சொன்னான். அதை போய் தெரிஞ்சுண்டு வான்னு சொல்லி அனுப்புறாரப்பா. அத ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம் அப்படின்னு. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால எல்லா நாமரூபமும் தெரியணும்னு அவசியம் இல்ல, அதனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால சர்வ விஞ்ஞானம் ஏற்பட்டுறது. மற்ற நாமரூபங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லை. பிரயோஜனம் நிஷ்பிரயோஜனமா இருக்கு. களிமண்ணுனால ஆகக்கூடியது களிமண் உலகம் தெரிஞ்சின்ற உடனே களிமண் உலகத்தினுடைய சாராம்சம் உனக்கு புரிஞ்சு போயிடுறது. இருக்கிறது நீ என்ன வேணா நாமரூபம் வச்சுக்கோ, பானைன்னு சொல்லு, குடம்னு சொல்லு, தட்டுன்னு சொல்லு. இன்னும் உனக்கு தெரிஞ்சது தெரியாதது ஏகப்பட்ட பதார்த்தங்கள் களிமண்ணுனால ஆகக்கூடியவை, ஏற்கனவே ஆகி கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடியவை இருக்கலாம். ஆனால் அத்தனை பதார்த்தமும் களிமண்ணால ஆனது. அப்போ அதனுடைய எல்லாத்தினுடைய சத்தியமும் களிமண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாமரூபமும் எனக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதனால சர்வ விஞ்ஞாத்தம் தாத்பரியேன அது என்ன அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டுட்டாலே சர்வ விஞ்ஞானம் ஆயிடுறது. எந்த ஒரு பொருளினுடைய சத்தியம் என்னன்னு தெரிஞ்சாலே உலகத்தினுடைய சத்தியம் தெரிஞ்சிடுதுன்னு ஆயிடுறது. ஏன்னா அந்த பர்டிகுலர் நாமரூபம் வந்து போக்கஸ் கிடையாது. அப்போ இந்த ஞப்தி ஞானமானது இந்த அதுதான் இப்ப இந்த இடத்துல பகவான் யஜ்ஞாத்வா நைக பூயஹா அந்நிய ஞாத்தவியம் அவசிஷ்யதே சொல்லிட்டு சொல்றார். மனுஷ்யானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே அததாம் அபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா. இந்த சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது சித்தின்னு சொல்றார். மோக்ஷம்ன்றது சித்தி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சித்தி அப்படின்னா இந்த ஜென்மா அடைஞ்சதுக்கான பலன். எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக திண்டாடின்னு வந்துட்டு எதுக்கா இருக்கும்? இந்த சக்கரம் ஓடிண்டே இருக்கு. அந்த இத்தனை துக்கப்பட்டு ஜென்மா எடுத்துன்னு இருக்கிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ இல்லையோ? அதுதான் சித்தி அப்படின்னு சொல்றது. என்ன லட்சியத்துக்காக இத்தனை ஜீவன்கள் ஓடின்னு இருக்கோ அதனுடைய இலக்கை எட்டுறத சித்தின்னு சொல்றது. ஏன்னா நிஷ்பிரயோஜனமா இத்தனை ஓடின்னு இருக்க முடியாது. அப்போ தன்னுடைய சுரூப ஞானத்தை அடைஞ்சு இந்த சம்சாரத்துல இருந்து வெளியில போறதுதானே மோட்சம். அதை சித்தின்னு சொல்ற. சர்வோத்கிருஷ்ட பலப்பிரதம் அப்படிங்கிறதுனால விசிஷ்ட பலம் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால சித்தே. பாஷிகாரர் சொல்ற சித்தியர்த்தம் யததாம் அப்படி சித்தானாம் சித்தாக ஏவஹிதே ஏ மோக்ஷாய யதந்தே தேஷாம் கஷ்டிதேவ மாம் வேத்தி தத்வதா யதாவத். யதாவத் என்னுடைய சொரூபம் என்ன? எல்லாரும் ஈஸ்வரன்னா சங்கச்சக்கர கதாதாரி இல்ல பினாகதாரி இப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது வேற. ஆனா அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரூபம் வந்து சர்வ வியாபின்னு சொல்லிட முடியாது. அப்போ சர்வ வியாபித்துவத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியது யதாவத்துவம். அதனால யதாவத்தா எப்படி தெரிஞ்சுக்கிற அப்படிங்கிறது முக்கியம். அப்படிங்கிறதுனால பாஷிகாரர் சொன்னார். இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம இப்போ தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். ரெண்டு விதமான பிரகிருதி அப்படின்னு முதல்ல அபரா பிரகிருத்திய சொல்ற. பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அஹங்கார இதியம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா.
அஷ்டதா பின்னம் 8ஆக பிரிந்திருக்கிறது அப்படின்னு பிரகிருதி சப்தம் ரெண்டு விதமான பிரகிருதி, ஸ்வரூப பிரகிருதி, சுபாவ பிரகிருதி பார்த்தோம் போன தடவை. அந்த ஸ்வரூப பிரகிருதிய பரா பிரகிருத்தின்னு சொல்றார், சுபாவ பிரகிருதிய அபரா பிரகிருத்தின்னு சொல்றார். ரெண்டுமே நான் தான் அப்படின்னு இங்க. ஏன்னா சாங்கியனும் இந்த அஷ்டதா பின்ன பிரகிருதிய சொல்றான். ஸ்ருதி சொல்றது அஷ்டௌ பிரகிருத்தையா, அந்த 8ஆ பிரியிற பிரகிருதி என்னன்னா 5 தன்மாத்திரம். நம்ம பார்த்தோமே, தன்மாத்திரம்னா இந்த பூமிராப்போ அனலோ வாயு கம் மனா, கம் வரைக்கும் பிருத்திவி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம். இந்த 5த்தினுடைய தன்மாத்திரங்கள்னா சட்டில் எலிமெண்ட்ஸ் அர்த்தம். கிராஸ் எலிமெண்ட்ஸ், சட்டில் எலிமெண்ட்ஸ், அதுதான் பஞ்சீகரணம்னு சொல்றது. இந்த 5ம் தன்னோட, இது ஒரு மாடல், 5 எலிமெண்டல் மாடல். இங்க இருக்கிற எல்லாத்தையும் இந்த 5 எலிமெண்ட்டுக்குள்ள அடக்கிடலாம் அப்படிங்கிறதுனால, இந்த 5 எலிமெண்ட்னால இந்த ஜெகத்து ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மாடல் புரிஞ்சுக்கிறதுக்காக சாஸ்திரம் யூஸ் பண்றது. இதுல ஆகாசம் அப்படிங்கிறது ஒரே குணம், சப்த குணம் மட்டும் இருக்கிறது ஆகாசம். ஆகாசம் சவுண்ட் டிராவர்ஸ் பண்ணக்கூடியது ஸ்பேஸ். அதனால ஆகாசத்துக்கு ஒரு குணம், சப்த குணம். வாயுவுக்கு 2 குணம் இருக்கு. குணம்னா ஆட்ரிபியூட். 2 குணம் இருக்கு, சப்தமும் இருக்கு, ஸ்பர்ஷமும் இருக்கு. டச் பண்ண முடியும் வாயுவை. ஸ்பேஸை டச் பண்ண முடியாது. டச் பண்ணனா ஃபீல் பண்ண முடியாது. வாயு சில்லுன்னு அடிக்கிறது, ஹாட் ஏர் அடிக்குது, காத்து அடிக்கிறது, அடிக்கல. அதனால டச்சுங்கிற ஒரு குணமும் இருக்கு, சவுண்டும் டிராவர்ஸ் பண்ணுது காத்து இருக்கிற இடத்துல. அதனால 2 குணம் இருக்கு வாயுக்கு. அக்னிக்கு 3 குணம். அக்னிய அதுல சவுண்ட் டிராவர்ஸ் பண்ணுது, டச் பண்ண முடியறது, சுடுறது, பார்க்கவும் முடியறது, ரூபம் இருக்கு. நாலாவதா இருக்கக்கூடியது ஜலம். அதுக்கு டேஸ்டும் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன 3 குணங்களும் இருக்கு, டேஸ்டும் இருக்கு. கடைசியா இருக்கிறது பிருத்திவி. இந்த 4 குணமும் இருக்கு, ஸ்மெல்லும் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த கிரமத்துல சொல்றது உண்டு. ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேராபஹா, அத்ய பிருத்திவி, இப்படிதான் சிருஷ்டி வந்தது அப்படின்னு சொல்றது வேதம். ஏன்னா ஒரு குணம் இருக்கிறது முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் 2 குணம் இருக்கிறது வரணும். ஒரு கிரமம் இருக்கிறதா இருந்தா அப்படித்தானே இருக்கணும். இந்த 5ம் கிராஸ் எப்படி இது சட்டில் எலிமெண்ட்ஸ் இப்படி உருவாகிறது, ஒண்ணுத்துல இருந்து ஒண்ணு அப்படி. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்ந்து கிராஸா எப்படி ஆகிறது, கிராசிபிகேஷன் எப்படி ஆகிறதுன்னா, ஒவ்வொன்றும் மற்ற 4தோட சேர்ந்து இதனுடைய சட்டில் ஆகிறது. சட்டில் கிராஸ் ஆகிறது. ஆகாசம் மற்ற 4தோட ஒரு அம்சத்தோட சேர்ந்து கிராஸ் ஆகாஷ், சட்டில் ஆகாசம் கிராஸ் ஆகாசம் ஆகிறது. அதுக்கு பஞ்சீகரணம்னு பேர். 50% ஆகாசமா இருந்துட்டு மீதி 50% மற்ற 4ம் ஈக்குவலா டிவைடடா இருந்ததுனால் அது ஆகாஷ ஸ்தூலம் அப்படின்னு ஒரு மாடல். அந்த மாதிரி வாயுன்னா, வாயுல 50% தன்மாத்திர வாயு 50%ம், மற்ற 4 எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா அந்த மீதி 50%, அதாவது 1/8, ஒவ்வொன்றும் 1/8 இருந்ததுன்னா அது ஸ்தூல வாயு. இத பஞ்சீகரணம்னு சொல்றது. இப்படிதான் பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்த நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆயிருக்கு. அதனால என்னன்னா, இந்த ஆகாசம் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? பிரம்மத்துல இருந்து வந்தது. ஆத்மனஹா ஆகாஷ சம்பூதான்னு
தைத்திரிய உபனிஷத்து வந்து அதனால ஆகாசம் வந்து ஆத்மவஸ்துல இருந்து வந்தது, ஆகாசத்துல இருந்து வாயு வந்தது, வாயுல இருந்து அக்னி வந்தது. அதனால இந்த என்டையர் ஜெகத்து வந்து அதுக்கான உபாதான காரணமாக இருக்கக்கூடியது பிரம்மன் தான் அப்படின்னு ஒரு சிருஷ்டி பிரக்கிரியை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தடஸ்த லட்சணம்னு சொல்லுவோம். அது அதாவது வந்து தேவதத்தனுடைய வீடு எங்க இருக்குன்னா, காக்கா வந்து ஆண்டனால உட்காந்துருக்கே அதுதான் தேவதத்தனுடைய வீடு அப்படின்னு சொன்னோம்னா, அப்ப அன்னைக்கு அது எது தேவதத்தன் வீடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காக்காவை பாக்குறோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் வந்து தேவதத்தனோட வீட்டை வந்து காக்கா வச்சுதான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. அப்போ அப்போதைக்கு தேவதத்தன் வீட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக காக்கா உபயோகப்படுறதுன்றதுனால தடஸ்த லட்சணம். அது மாதிரி இந்த சிருஷ்டி பிரக்கிரியை எதுக்குன்னா பிரம்மன் தான் சர்வம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக வர்றது இந்த சிருஷ்டி பிரக்கிரியை. இந்த பஞ்சீகரணம் பஞ்சபூதத்தால் ஆனது, அதை தவிர மீதி 3 விஷயத்த சொல்றாரு இங்க. மனஹா புத்திஹி அகங்காரஹா. இது நம்ம சமஷ்டி விராட்டுன்ற ஜெகத்தை பத்தி சொல்றது, ஞாபகம் வச்சுக்கணும். எதெல்லாம் எனக்கு இதுன்னு தெரியறதோ அதை பத்தி இங்க சொல்றார் பகவான். தன்னுடைய ஸ்வரூபம் வெறும் வியக்தியில இருக்கிற தேகத்தை பத்தி சொல்ல அப்படிங்கிறதுனால இங்க மனஹா அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுக்கு என்ன காரணம்? மனம்ன்றது ஒரு பர்சனுடைய அந்த கரணம், அதுவுமே பஞ்சபூதத்தினால ஆனதுதான். அப்ப இங்க சமஷ்டியாக சொல்லும் போது என்ன சொல்லப்படுறது அப்படின்னு கேட்டா அகங்காரம். ஏன்னா அகம் அப்படிங்கிற புத்தி, அகம்ன்றதுதான் மனசுக்கான, மனசு புத்தி ரெண்டுக்குமே ஹேத்துவா இருக்கிறது என்னன்னா அகங்காரம் தானே. நான் அப்படிங்கிற ஒரு வியக்தித்துவம் தான் முதல்ல மனசனுடைய ஆதாரமா இருக்கு. அப்ப இத்தனை ஜீவன்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது நான்ற அந்த எண்ணம். நானுங்கிறது வந்து நான் தான்றதை ரெகக்னைஸ் பண்றது இல்ல. ஒரு மாடு கூட நான் மாடுன்னு அதுக்கு தெரியாம இருக்கலாம், பட் தன்னுடைய வியக்தித்துவம் வந்து அதுக்கு தெரியாது. அதனாலதான் தன்னோட குட்டியை புரிஞ்சுக்கிறது, தன்னோட முதலாளி யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த அகம் விருத்தி சமஷ்டியாக இருக்கு, அதுதான் ஜீவத்துவத்தையும் டிஃபைன் பண்றதுங்கிறதுனால அகங்காரம். மத்த எல்லாம் பஞ்சபூதத்துல அடங்கிடுறது, ஜீவத்துவம்குள்ள இந்த 3 வர்றது, மனசு புத்தி அகங்காரம். மனசு புத்திங்கிறது ஒரே அந்த கரணம், 2ஆ பிரியும் பொழுது மனசுன்னு ஒண்ணு புத்தின்னு ஒண்ணு சொல்றோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா நிச்சயாத்மிகா புத்திஹி. இன்ஃபேக்ட் வந்து இதம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விஷயத்துக்கு வந்து மனசு, அகம்ன்றதனுடைய விருத்திக்கு வந்து புத்தினும் ஒரு இன்னொரு விதமா இதோட இன்டர்பிரேஷன் உண்டு. இந்த 8 விஷயத்த சாங்கியமும் சொல்றது. இங்க சாங்கியத்தை அனுசரிச்சுதான் வந்து பாஷிகாரர் மகத்தத்துவம், அகங்காரா, அவ்யாக்கிருத்தம்னு இந்த 8 விஷயமா கொண்டு போகிறார். அவ்யாகிருத்தம்னா மூல பிரகிருதி ஆகிய மாயை. சாங்கியனும் இதைதான் சொல்றான், இந்த 7 தான் அவனும் சொல்றான். சாங்கியன் அதே அப்பஞ்சீகிருத்த தன்மாத்திரம், மகத்தத்துவம், அகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் பிரகிருதி அப்படிங்கிறதுதான் அவனோட வாதம். ஆனா சாங்கியன் வந்து இது எல்லாமே சத்தியம்னு சொல்றான். இது தனி, பிரகிருதி தனி, புருஷன் தனி. இங்க ஈஸ்வரன் வந்து ரெண்டும் தனின்னு சொல்லல, ரெண்டும் தன்னுடைய ஸ்வரூபம். அந்த 8ஆவதா சொல்ல இருக்கக்கூடிய அவ்யக்தம் வந்து அவித்யா அகங்கார வாசனா சம்யுக்தம் மூல பிரகிருதி அகங்காரான்னு, மூல பிரகிருதியாக, மூல பிரகிருத்தினா மாயா, மாயா காரியமாக தான் இது அத்தனையும் ஏற்படுறது அப்படிங்கிறதுனால அது 8ஆவது விஷயமா இங்க சொல்ற.
அதனால இங்க வந்து சிருஷ்டி பிரக்கிரியை எப்படி காண்பிக்கிறார் எட்டுன்னு சொல்லும் பொழுதுன்னா, அடிப்படையில மாயா பிரகிருதி, மூல பிரகிருதி, அவித்யா, அவ்யக்தம் அப்படின்னா இருக்கக்கூடிய மாயா, அதனுடைய காரியமாக மகத்தத்துவம், அவ்யாகிருதம், அகங்காரம். ஹிரண்ய கர்ப்பன், விராட் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியது மகத்தத்துவமும் அகங்காரமும். அப்புறம் பஞ்சபூதம். இது எல்லாம் சேர்ந்ததுதான் நம்மளுடைய திருஷ்ட ஜெகத்து. அதனாலதான் இங்க அகங்காரம்ன்றது வந்து அவ்யாகிருதத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்ற பாஷ்யக்காரர். ஏன் அப்படின்னா பிரவிற்த்தி காரணமா இருக்கிறது அகங்காரம் தான். அப்ப பிரவிற்த்தி காரணம் ஆக்குறது இது இந்த ஜெகத்தை சமஷ்டியில மாயா தானே. அதனால அகங்கார காரணமா இருக்கிறதுன்றதுனால மாயைய வந்து அகங்காரம் வந்து உபலட்சணம்னு எடுத்துக்கிற. அந்த மாயா எங்க இருக்குன்னா ஈஸ்வர சக்தி. அதனாலதான் இங்க வந்து பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்கார இத்தியம் மே பின்னா பிரகிருதி அஷ்டதா பின்னா பிரகிருதி. எட்டாக பிரிந்திருக்கிறது என்னுடைய பிரகிருதி, தன்னுடைய சக்திங்கிறார் இங்க. அவித்யா சம்யுக்தம் அவ்யக்தம் ததா விஷசம்யுக்தம் அன்னம் விஷமுச்சதே ஏவம் அகங்கார வாசனாவத் அவ்யக்தம் மூல காரணம் அகங்காரः इति உच्यते பிரவர்த்தகத்வாத் அகங்காரஸ்ய. பிரவர்த்தகத்துவம் அகங்காரத்துல இருக்கு. உலகத்தை வந்து இயக்கிற தன்மை இருக்கிறதுனால அதுக்கு ஆதாரமா இருக்கிறது அவித்யை தானே. அவித்யை காரணமா இருக்கிறதுனால அவித்யை வந்து அகங்காரம்ன்ற வார்த்தை சொல்றது அப்படின்னு பாஷ்யக்காரர். அகங்கார ஏவகி சர்வசிய பிரவிருத்தி பீஜம் திருஷ்டம் லோகே. நான்ற வெக்தித்வத்தை ஆசிரியமா வச்சுதானே நம்மளுடைய இயக்கம் நடக்கிறது. நான் என்னுடையது அப்படின்ற இந்த ரெண்டுத்தினாலதான் நான் இயங்குறேன். அகமிதம் மம இது நைசர்கிகோயம் லோக வியவஹாரா. வெக்தித்துவ பாவம் இல்லைன்னா நான் இயங்க மாட்டேன்ல. எனக்கு இது தேவை, நான் சந்தோஷப்படணும், நான் இதை அடையணும் அப்படிங்கறதெல்லாம் எதனால? நான் இப்ப துக்கி, நான் சுக்கி ஆகணும். அப்ப இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? நான்ற வெக்தித்துவம். நான்றது ஒரு உண்மை. இந்த நான்ற உண்மையை ஆசிரியிச்சு நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற பாவத்தினாலதான் லௌகிக விவகாரம் நடக்கிறது. அப்போ நம்மளோட பிரேரணை எங்க இருந்து வருது? காரியம் பண்ணணும்ன்றதுக்கு அகங்காரத்துல இருந்து தான் வருது. அகங்காரம்னா ஈகோ கிடையாது, ஐனஸ், வெக்தித்துவம். ஐ as opposed to everything else அப்படிங்கிறது அகங்காரம். அது பிரவிற்த்தி பீஜம் அப்படின்னு சொல்ற. சோ அப்போ சமஷ்டியா அப்ப பிரவிற்த்தி பீஜம் எது? மாயாதான் பிரவிற்த்தி பீஜம், இந்த அகங்காரத்துக்கு காரணமாக இருக்கிறது. அதனால இங்க மம ஈஸ்வரி மாயா சக்தி அஷ்டதா பின்னா அப்படின்னு பிரகிருதி மேன்ற இடத்துக்கு பாஷ்யக்காரர் மம ஈஸ்வரி மாயா சக்தி. எது? இந்த அகங்கார மாயாசக்தி அஷ்டதா பின்னா பிரகிருதி. பிரகிருத்திய ஈஸ்வரி மாயா அப்படின்னு சொல்ற. அதனாலதான் இந்த ரெண்டு பிரகிருத்திய சொல்லும் பொழுது இந்த அபரா பிரகிருதி இருக்கே அது மாயாசக்தி. ஏன் அங்க மாயாசக்தின்னு சொல்றோம்? இந்த இடத்துல பரிணாமி காரணமாக அது இருக்கு. பரிணாமி காரணமாக மாயா காரியம் இருக்கு. மாயா காரணம் வந்து ஏன் மாறுறது? ஆகாசத்துல இருந்து வாயு வருது, வாயுல இருந்து அக்னி வருதுன்னா அப்ப மாறுது, மாறுதலுக்கு உட்படுறது, உலகமாக மாறிடுது, பஞ்சீகரணம் ஆச்சு. பஞ்ச தன்மாத்திரங்கள் வந்து சேர்ந்து பஞ்சீகரணமாயி இந்த ஸ்தூல ஜெகத்தாக மாறிது அப்படின்னா அப்போ களிமண்ணை சுட்ட உடனே அது பானையா மாறிது.
அப்படின்னு சொல்றோம். இல்ல பால் உறவிட்ட உடனே தயிரா மாறிடுது. அப்ப மாற்றம் இருக்கே. அப்ப ஏற்கனவே பிரம்மமாக இருந்தது. இப்ப மாறி போய் ஜெகத்தா மாறிடுது. அப்படித்தானே சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? தன்னுடைய சுரூபத்தை தியாகம் பண்ணாமல், மாற்றமே இல்லாமல் விவர்த்த காரணமாக தான் இந்த ஜெகத்துக்கு பிரம்மம் இருக்கு. கயத்துல தெரியற பாம்பு மாதிரி இருக்குன்னு சொல்றோம். ஆனா இப்ப இந்த ஜெகத்தை பத்தி பேசும் பொழுது, ஜெகத்துல மாற்றம் தெரியறது எனக்கு. ஏதோ ஒரு பிக் பேங் நடந்தது. அது மாறிது, இது மாறித்து. நேத்திக்கு வந்து லாவாவா இருந்தது. இன்னைக்கு மவுண்டன் ஆயிடுத்து. எல்லாம் மாற்றம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்ப பரிணாமி காரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறதுனால, இந்த ஏற்கனவே சொன்ன மாரி தடஸ்த லட்சணம்னு சொல்றோம். எங்க இருக்கோமோ சாக்காச்சந்திர நியாயம் மாதிரி எங்க இருக்கோமோ அங்கேருந்து நம்மள அழிச்சுன்னு போக தானே பாக்குறது சாஸ்திரம். அப்போ இருக்கிற இடம் என்ன? இந்த மாற்றத்தை பார்த்துன்னு இருக்கோம். அப்ப இந்த மாற்றமுமே பிரம்மன் தான். ஈஸ்வர பிரகிருதி தான். அப்படின்னு சொல்றார் பகவான். என்னுடைய பிரகிருதி தான்ப்பா இந்த மாற்றமுமே. ஆனா இந்த மாற்றம் அப்ப எதுல நடக்கிறது? மாயா காரியமாக நடக்கிறது. இப்ப மாயையோடு கூடியதாக இருக்கக்கூடிய, மாயா உபாதியோடு கூடியதாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மஸ்வரூபம், மாயாவினுடைய பரிணாமி உபாதான காரணத்தினால் ஜகத்துல இருக்கக்கூடிய மாற்றங்களை சப்போர்ட் பண்றது அப்படின்னு ஆகிறது. சாங்கியன் வந்து பிரகிருதி மாறின்னு இருக்கு, புருஷன் தனித்தனியா உள்ள இருக்கான், பேலன்ஸ் வர்றதுதான் வந்து மோட்சம்னு சொல்றான். அது வேற. ஏன்னா இதுல எப்படி வந்து சாங்கிய மதத்தை அப்படியே அனுசரிச்சு எடுத்துன்னு போறாரு பாஷ்யக்காரர்னா, இங்க வந்து சாங்கிய மதத்தை வந்து தாத்பரியத்தோட ஒத்துக்கல பாஷ்யக்காரர். ஏன்னா சாங்கியன் வந்து பிரம்மமாகிய சர்வாத்மாவா இருக்கக்கூடிய ஈஸ்வரனோட அப்பாற்பட்டது இந்த பிரகிருதி அப்படின்னு அதை தனி சத்தியமா சொல்றான். நம்ம அப்படி சொல்லலையே, இங்க பகவான் அப்படி சொல்லல. அந்த விதத்துல மாறுபடுறது. அதிர்ஷ்டம் அந்நியதோ கிராஹ்யம். எந்த விஷயத்தை அளவுக்கு ஒத்துக்க முடியுமோ அது மத்த சித்தாந்தங்கள்ல சொல்லி இருக்குங்கிறதுனால அதை ஒத்துக்க கூடாதுன்னு கிடையாது. சாங்கியன் சொல்லக்கூடிய இந்த அஷ்டதா பின்னத்துவம் நமக்கு வந்து அனுகூலம் இல்லை அப்படின்னு இல்லை. சர்வம் ஈஸ்வரன்றத அவன் ஒத்துக்காத ஆஸ்பெக்ட் தான் நம்ம ஒத்துக்கலையே ஒழிய, இந்த பஞ்சதன்மாத்திரம்ன்றத வந்து சொல்றதோ இல்ல வந்து மகத்தத்துவம் அகங்காரம்னு சொல்றதோ ஒன்னும் சாங்கியனுடைய தனிப்பட்ட ஒரு சொத்து கிடையாது. இல்லையோ, இப்படிதான் இருக்கு. பஞ்சதன்மாத்திரம்ன்றத அவனும் ஒத்துக்கிறான், நம்மளும் ஒத்துக்கிறோம். அதனால பிரகிருதி அஷ்டகம் வந்து இங்க சாங்கியன் சொன்னாங்கிறதுனால நமக்கு வந்து நம்ம எடுத்துக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா ஸ்ருதி சம்மதமா தான் இருக்கு. அதனால மாயையினால் ஏற்படக்கூடியது இந்த மாற்றம் அப்படின்னு சொல்ற. உபாதான காரணமாக என்ன விதமான உபாதான காரணம்? பரிணாமி உபாதான காரணமாக ஜெகத்தினுடைய மாற்றத்தை மாயாசக்தி சப்போர்ட் பண்றது. ஏன்னா நம்மளுடைய இந்த ஜெகத் அனுபவம் நான் சொன்னேன், தௌஹி பதார்த்தவ் ரெண்டு விஷயம்தான் இருக்கு. ஒண்ணு நான், இன்னொன்னு நான் அல்லாதது. இந்த நான் அல்லாதது மொத்தத்தையும் வந்து விராட்டுன்னு சொல்றோம் நம்ம. அந்த விராட் ரூபமா இருக்கக்கூடிய நமக்கு எதெல்லாம் வந்து பிரத்யக்ஷமாகிறதோ அது இந்த பஞ்சபூதத்துக்கும் மகத்தத்துவமும் அகங்காரமும் அவ்வியக்தமாகிய மாயைக்குள்ள அடங்கிடுறது. இந்த சமஷ்டி அத்தனையும் இதுக்குள்ள அடங்கிடுறது. இதெல்லாம் அபரா பிரகிருதி. அதனால அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், அபரா இயம். இதுதான் நான் அபரா பிரகிருத்தின்னு சொல்றேன். மாயைய அபரா பிரகிருத்தின்னு சொல்றேன். மாயா உபகிதமா இருக்கக்கூடிய அததான் ஈஸ்வரன் சொல்லிடுறோம். மாயா உபகித சைதன்யத்தை ஈஸ்வரன்.
உபாதான காரணமா இருக்கிறது ஈஸ்வரன். அபரா இயம், இது என்னுடைய அபரா பிரகிருதி, மாயை பிரகிருதி. இதஸ்து அந்யாம் பிரகிருதிம் பராம் வித்தி, இதை தவிர பரப்பிரகிருத்தின்னு என்னுடைய ஸ்வரூப பிரகிருதி ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்னது ஸ்வபாவ பிரகிருதி. அதை தவிர என்னுடைய ஸ்வரூப பிரகிருத்தின்னு ஒரு பிரகிருதி இருக்கு. அது எதுன்னா க்ஷேத்ரஜனா இருக்கக்கூடிய பிரகிருதி. ஜீவபூதாம் மகாபாகோ யயாயுதம் ஜெகத்தாரியதே. இந்த ஜெகத்தை வந்து தாங்கின்னு இருக்கிறது எது? ஜீவபூதமாக, ஜீவாகாரமாக, க்ஷேத்ரஜனாக, இந்த சர்வ க்ஷேத்திரத்திலையும் இருக்கக்கூடியதா. க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. சொல்ல போறார் சூத்திரே மணிகணா இவ அப்படின்னு. எல்லா விதமான அனுபவங்களையும் உள்ள இருந்துட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜன் இருக்கே, அந்த சுரூபம் தான் ஜீவபூதம். ஜீவன் சொல்லப்படக்கூடியதாகிய இந்த சுரூபம் இருக்கே, அது என்னுடைய பரப்பிரகிருதி. அது எல்லாமாவும் நான் தான் இருக்கேன்னு சொல்ற. க்ஷேத்ரஜம் சாபிமாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு, எல்லா க்ஷேத்திரம், எல்லா உபாதிகதமாக இருக்கக்கூடிய சுரூபம் என் சுரூபம். அபரா நபரா நிகிருஷ்டா சுத்தா அனர்த்தகரி சம்சார பந்தனாத்மிகா இயம் இதஹ அஸ்யாஹ யதோக்தாயாஹ து அன்யாம் விசுத்தாம் பிரகிருதிம் மம ஆத்மபூதாம் வித்தி மே பராம் பிரகிருஷ்டாம் ஜீவபூதாம் க்ஷேத்ரஜ்ஞ லக்ஷணாம் பிராணதாரண நிமித்த பூதாம் हे महाबाहो यया प्रकृत्या इदं धार्यते जगत् अन्तःप्रविष्टया तत्सृष्ट्वा तदेवानुप्राविशते. அந்த பிரம்மமானது சிருஷ்டி பண்ணி இதுக்குள்ள தானே புகுந்துண்டுது. அப்ப இது எஃபிஷியன்ட் காசுன்னு இங்க கொண்டு வர. இதுக்குள்ள புகுந்துண்டேன்னா உபலப்தி ஸ்தானம்ன்றார் அந்த இடத்துல தைத்திரிய உபநிஷத்துல. அந்தஹா உள்ள அப்படின்னா, உள்ளன்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலி உள்ளன்னு அர்த்தமா? இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆதாரமாக இருக்கிறது எதுன்றது அந்தஹா. அண்டர்லைங் ஆல் தி எக்ஸ்பீரியன்சஸ், பிகாஸ் ஆஃப் விச் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மேனிஃபெஸ்ட். எல்லா அனுபவத்திற்கும் ஆதார ஸ்வரூபமா இருக்கிறதுன்றதுனால அந்த பிரவிஷ்டா. ஏன்னா அதுதான் உள்ளுக்குள்ள த மோஸ்ட், என்ன சொல்றது, substratum of everything. அதனால ஜீவத்துவம் தான் ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஜீவபூதாம் மகாபாகோ யயா இதம் ஜெகத்தாரியதே. அப்போ உன்னுடைய ஸ்வரூபம் தான் இது எல்லாத்தையும் தாங்கிறதுன்னு அர்த்தம். நிஜஸ்வரூபம் உபாதிகதமாக நான் ஜீவன், நான் வியக்தி அப்படிங்கிற பேதம் இருந்தாலும் இந்த மாயா உபாதியும் தாங்கிறது இதே சுரூபம் தான். எது இந்த ஜீவபூத இப்ப. ஆனா இப்ப எனக்கு அது தெரியலையே. அப்ப சர்வமும் எனக்கு வந்து நான் தான்றது எனக்கு புரியலையேன்னா உன்னுடைய உபாதி என்ன? இந்த ஜீவ உபாதி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய புத்தி, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த பர்டிகுலர் உபாதி, இந்த இந்திரியங்கள், இந்த கரணங்கள், இந்த புத்தி, இதோடு கூடிதா இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஜீவ உபாதி இருக்குங்கிறதுனால உன்னுடைய சித்து, சர்வவியாபியான அதே சித்து வந்து உன்னோட சிதாபாசமாக உன்னுடைய புத்தியில பிரகாசிக்கிறது. நீ ஜீவன் அப்படிங்கிற எண்ணத்தை உனக்கு கொடுக்கறது. ஆனா அந்த ஜீவன்ற எண்ணம் வந்து உன்னுடைய உபாதியில ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு பாவம். பட் அந்த எந்த சோர்ஸ் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது? சின்மாத்திரத்தை வந்து அது ரிஃப்ளெக்ட் பண்றது. சின்மாத்திரமாக இருக்கிற அதே சின்மாத்திரம் வந்து மாயா உபாதியில ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகிறது? அது ஒரு ஹிரண்ய கர்ப்பனாக ஈஸ்வரனாக ஆகிறது. சமஷ்டி சர்வஜா. அப்போ உபாதிகத்தான் இந்த பேதம். நான் வியக்தி, நான் வந்து ஈஸ்வரன், ரெண்டுமே உபாதிகத்த பேதம் தான்.
பெரிய பானையில சன் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இன்னொன்னு சின்ன பானையில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். கடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, பானையில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனா லைட்டினுடைய சோர்ஸ் அதே சூரியன் தான். அப்போ ஜீவன், கூடஸ்தன், சாட்சி, ஆத்மா அப்படின்னு தெரியறது ஒரு நிலை. இன்னொன்னு ஈஸ்வரன், ஹிரண்யகர்ப்பன், விராட் அப்படிங்கிற விவகாரம் நடக்கும் பொழுது அது வேற விதமான உபாதி. க்ஷேத்ரஜனா இருக்கிறது, க்ஷேத்ரஜன் நான் இந்த க்ஷேத்திரத்தில், க்ஷேத்திரத்தை இந்த ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோம். க்ஷேத்திரம்னா ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த விண்டோ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த தேகத்து வழியா நான் பார்க்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்சர் இருக்கானே அவன் க்ஷேத்ரஜன். க்ஷேத்திரம்ன்றது ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், க்ஷேத்ரஜன்றது இந்த உபாதியோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறவன். அது எல்லா விதமான ஜீவ உபாதியிலையும் அதே க்ஷேத்ரஜன் தான் இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரன் சொல்ல போறார் பின்னாடி. அதுதான் இங்க பராபிரகிருதி, எல்லாத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதாகிய அந்த சேத்தன வஸ்துவானத பராபிரகிருதி. க்ஷேத்திர லட்சணம், க்ஷேத்திர லட்சணமா இருக்கக்கூடிய இந்த சமஷ்டி ஜெகத் அபராபிரகிருதி. அது எப்படி இந்த பஞ்சபூதம், மகத்தத்துவம், அகங்காரம், இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அவ்யாகிருத்தமான மாயா மூல பிரகிருதி இதோடு சேர்ந்து இந்த ஜெகத்தாக தெரியறது, அது க்ஷேத்திர லட்சணமான அபரா பிரகிருதி. இதுன்னு எனக்கு தெரியக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம், ஒரு மாடல்னால கம்போஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த ரெண்டு பிரகிருதியும் காரணம் எதுக்கு? ஜெகத்துக்கு. அதனால ஏதத்யோனீனி பூதானின்னு அடுத்த ஸ்லோகம். ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி இத்யுபதாரய அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா. பூதானி சர்வாணி ஏதத்யோனீனி இதி உபதாரய. இந்த ரெண்டு பிரகிருதியினால் உற்பத்தியானதுதான் எல்லா பூதங்களும்னு தெரிந்து கொள். எந்த பிரகிருதி? இந்த பரா அபரா பிரகிருத்தின்னு என்னுடைய ஸ்வரூபம் இருக்கே, என் சுபாவ பிரகிருதி, ஸ்வரூப பிரகிருத்தின்னு இது ரெண்டு, இதிலிருந்து தோன்றதுதான் இந்த ஜெகத்து. பிரபவஹா பிரளயஹா ததா. இதிலிருந்து வந்தது இதிலேயே போகிறது. கிருஷ்ணஸ்ய ஜெகதா, எல்லாம் என்னென்னலாம் இங்க இருக்கோ அதெல்லாம் இந்த பராபிரகிருதி அபரா பிரகிருத்தியினால் ஏற்படக்கூடியவை, அதிலேயே லயமடையக்கூடியவை. இப்போ ஒண்ணுத்துல தோன்றி ஒண்ணுத்துல லயம் அடையிறதுன்னா உபாதான காரணத்தை தான் நம்ம சொல்ல முடியும். களிமண்ணுல இருந்து பானை வந்தது, திருப்பி களிமண்ணாவே போயிடுது. குயவன் திருப்பி களிமண்ணா போயிட்டான்னு சொல்ல போறது இல்லை. அவன் எப்பவுமே குயவன். அப்போ எஃபிஷியன்ட் காசை பத்தி இங்க சொல்லல, உபாதான காரணத்தை தான் சொல்றோம், மெட்டீரியல் காசு தான். அதனால இங்க மாயையினாலதானே மாறித்து. அதனால பிரபவஹா பிரளயஹா பரிணாமியாக இருக்கக்கூடிய மாயையினால சொல்லப்படுறது. விவர்த்த காரணமா இருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபம். அப்போ க்ஷேத்ரஜ்ஞ ஸ்வரூபத்தினால விவர்த்த காரணமாகவும், மாயா காரணத்தினால உபாதான பரிணாமி உபாதான காரணமாகவும் இந்த ஜெகத்துக்கு ஈஸ்வரன் காரணம்னு ஆகிறது.
அதனாலதான் பிரகிருத்தின்னு ரெண்டுத்தையுமே பிரகிருதிங்கிறார் பகவான். ஒண்ணு பரா பிரகிருதி, இன்னொன்னு அபரா பிரகிருதி. பிரகிருத்தினாலே காரணம் தானே. ஒண்ணு வந்து எஃபிஷியன்ட் காஸ், இன்னொன்னு மெட்டீரியல் காசு. பட் அந்த எஃபிஷியன்ட் காசும் இந்த இடத்துல விவர்த்த உபாதான காரணமாகவும் அதை எடுத்துக்கலாம். ஏன் மாயைக்கு சக்தி கொடுக்கறது எதுன்னா ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் தானே. மாறாமல் அதை சப்போர்ட் பண்ணுது, தன் நிலை மாறாமல் அதை சப்போர்ட் பண்றது. பராபர பிரகிருதித்வயே அனித்யம் உபாதான சமசத்தாக காரியாபத்தி பரிணாமஹா. உபாதானம் சமசத்தா, எந்த அளவுக்கு இந்த காரண சத்தியமோ அந்த அளவுக்கு காரியத்தினுடைய சத்தியத்துவம் இருந்தா அது பரிணாமி உபாதான காரணம். தத் விஷமசத்தாக காரியாபத்தி விவர்த்த காரணம்னு ரெண்டு சத்தாவும் வேற. ஒண்ணு வந்து பாரமார்த்திக சத்தியம், இன்னொன்னு வியாபகாரிக சத்தியம்னு ஒண்ணுத்தினுடைய லெவல் ஆஃப் ரியாலிட்டியும் இன்னொன்னுத்தினுடைய காரணத்தினுடைய லெவல் ஆஃப் ரியாலிட்டியும் காரியத்தினுடைய லெவல் ஆஃப் ரியாலிட்டியும் வேறையாக இருந்தால் காரணம் தன் நிலையை மாற்றப்போ, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸாம்பிள், கயறு பாம்பு மாதிரிதான். கயறு தன் நிலையை விட்டுதோ, கயறு கயறாவே தான் இருக்கு. அப்போ பாம்பு மித்யா, கயறு சத்தியம். இன்ஃபேக்ட் இங்க பிராதிபாசிக சத்தியம், வியாபகாரிக சத்தியம் கூட சொல்ல முடியாது. களிமண்ணு பானையாகிறது தான் வந்து வியாபகாரிக சத்தியம். ஏன்னா பரிணாமி, அங்க மாற்றம் ஏற்பட்டுறதுனால களிமண்ணு பானைன்ற ஒரு ரூபத்தை அடையறதுனால விவகாரம் பண்ண முடியறது. எல்லாரும் அதை பானையா பாக்குறோம். ஏன்னா களிமண்ணு பானை ஆகும் பொழுது நான் பானையா பாக்குற மாதிரிதான் நீயும் பானையா பாக்குற, அவனும் பானையா பாக்குறான். வேற பாம்புல கயர்ல பாம்பு பார்க்கும் பொழுது எல்லாரும் பாம்பு பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தன் பாம்பு பாக்குறான், இன்னொருத்தன் கம்பு இருக்குன்னு பாக்குறான், இன்னொன்னு கயராவே பாக்குறான். அப்போ அங்க வந்து பிராதிபாசிக சத்தியம். ஏன்னா கயறு தன் நிலையை கொஞ்சம் கூட மாத்திக்கிறது இல்லை. அப்போ இங்க வந்து ஆத்ம வஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த அபரா பிரகிருதி பராபிரகிருத்தின்னு சொல்லப்படக்கூடியதாகிய ஸ்வரூப பிரகிருதி இருக்கே, அது தன் நிலை மாறாமல் ஜெகத்துக்கு காரணமாகிறது. தன் நிலை மாறாமல் காரணமாகிறதுங்கிறதுனால விவர்த்த உபாதான காரணம்னு சொல்றோம். நம்ம நிமித்த காரணம் சொல்றது சங்கல்பம் இருக்குன்ற பாயிண்ட்ல இருந்து. சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி, நான் பலவாக ஆகட்டும் அப்படின்னு அது யோசிச்சுது அப்படின்னு அதுக்கு சங்கல்பம் சொல்றோம். சங்கல்பத்தை கொடுக்கறதுனால அது நிமித்த காரணம். பட் இங்க வந்து உபாதானமா அகம் பிரபவ பிரளயஸ்தான்னு பகவான் சொல்ற. அப்போ உபாதானமா தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்ப சொரூப அபரித்தியாகம் தியாகத்தோட சொரூப பரித்தியாகம் பண்ணாமல் ஜெகத்தாக மாறிடுத்து அப்படிங்கிறதுனால இங்க விவர்த்த உபாதான காரணம்னு சொல்றோம். எத? பராபிரகிருத்திய. அபராபிரகிருதி மாயா காரியத்தோடு கூட மாயையினால் பரிணாமி உபாதான காரணமாகிறது. பரிணாமினா மாற்றத்தையோடு கூடிய உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ். தன் நிலையை மாற்றி அப்படின்னு ஆகிறது. பிரம்மமாக இருந்தது ஆகாசமாச்சு, வாயுவாச்சு, இதெல்லாம் சேர்ந்து ஜெகத்தாச்சு. ஜெகத் மாறிண்டே இருக்கு. இது எதனால மாறுது? மாயையினால மாறுது, மூல பிரகிருத்தியினால் மாறுறது. அப்போ பிரம்மன் தான் இதெல்லாம் மாற்றத்தோடு கூடியதாக மாயையினால மாற்றம் தெரிகிறது அப்படின்னு ரெண்டு விதமான பிரகிருத்திய சொல்றார்.
ஜகதः அகம் கிருஷ்ணஸ்ய ஜகதः ஜாயதே கச்சதி இதி ஜகதः. ஜாயதேன்றதுனால ஜம், கச்சதின்றதுனால கம். ஜ க இத், ஜாயதே கச்சதி, தோன்றி தோன்றி மறையக்கூடியது. உற்பத்தி விநாச ரூபம் இருக்கிறதுனால ஜகத்துன்னு பேர். அனித்யம்னு அர்த்தம், தோன்றி தோன்றி மறையக்கூடியது. பிரபவஹா பிரபவதி அஸ்மாத் இது பிரபவஹா, எதிலிருந்து எல்லாம் தோன்றுகிறதோ அந்த ஸ்தானம் அது எது? அகம் அப்படின்னு சொல்ற. பிரளியதே அஸ்மின் இது பிரளயா விநாசஸ்தானம், எதில் எல்லாம் லயம் அடைகிறதோ அந்த ஸ்வரூபம், அதுவும் யாரு? அகம், நான் தான் இந்த கிருஷ்ணஸ்ய ஜகதः பிரபவஹ பிரளயः. ஏதத்யோனீனி ஏதே பராபரே க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞ லட்சணே பிரகிருதி. இந்த க்ஷேத்திர பிரகிருதி க்ஷேத்திரஜ்ஞ பிரகிருதின்னு இருக்கக்கூடியதாகிய இந்த ரெண்டு பிரகிருதி இருக்கே, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி, அது என்ன? யோனிஹி ஏஷாம் பூதானாம், எல்லா பூதங்கள் எல்லா ஜீவராசிகளுக்கும் காரணம், உற்பத்தி காரணமாக இருக்கக்கூடிய யோனினா உற்பத்தி காரணம். தானி ஏதத்யோனினி பூதானி சர்வாணி, இந்த பூதங்கள் எல்லாமே இதனால் தோன்றியவை. இது உபதாரய ஜானிஹி, தெரிந்து கொள். யஸ்மான் மம பிரகிருதி யோனிஹி காரணம் சர்வபூதானாம் அத்தஹ அஹம் கிருஷ்ணஸ்ய சமஸ்தஸ்ய ஜகதः பிரளயः பிரபவः உற்பத்தி பிரளயः விநாசः. என்னிலிருந்துதான் இதெல்லாம் தோன்றித்துன்ற காரணத்தினாலேயே அப்படிங்கிற பாஷிகாரர். யஸ்மான் மம பிரகிருதி யோனிஹி காரணம், என்னுடைய சுரூபம் தான் எப்போ இந்த என்னுடைய பிரகிருதியாகிய இந்த ரெண்டு பிரகிருதிகள் தான் காரணமாக எப்ப இருக்கோ, அத்தஹ அதனால் கிருஷ்ணஸ்ய சமஸ்தஸ்ய ஜகதः இந்த சமஸ்த ஜகத்துக்கு பிரபவம் உற்பத்தியும் நான் தான், பிரளயா விநாசா ததா பிரகிருதி துவய துவாரேண அகம் சர்வஜ்ஞ ஈஸ்வரோ ஜகதः காரணம். சர்வஜனாகிய ஈஸ்வரனாகிய நான் இந்த ரெண்டு பிரகிருதிகளினால் இந்த உலகத்திற்கு காரணமாகிறேன், உற்பத்தி காரணமாகிறேன் சொல்ல. உபனிஷத் வாக்கியம் இருக்கோ இல்லையா? எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிஷம் விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. எதிலிருந்து இதெல்லாம் தோன்றியதோ, எதனால் இதெல்லாம் இயக்கப்படுகிறதோ, எதுல இதெல்லாம் பிரளயத்தை அடைகிறதோ அதுதான் பிரம்மவஸ்து. அது நான் தான் இங்க சொல்ற பகவான். அதனால எங்கிட்ட இருந்து வரக்கூடியதுதான், பிரம்மஸ்வரூபத்திலிருந்து ஏற்பட்டதுதான். அது எப்படி இருக்கு? சமஷ்டி, இங்க ஈஸ்வர தத்துவத்தை சொல்ற. சர்வம் பிரம்மைவங்கிறத சிருஷ்டி கிரமத்தோட இங்க சொல்ல. நீ பார்க்கக்கூடிய ஜெகத், அதனாலதான் ஜீவேஸ்வர ஐக்கியம். ஏன்னா நம்ம தனியா நான் பிரம்மன்றதுக்கு நீ தேகம் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, சாட்சி பிரத்யட்சமா இருக்கக்கூடிய சேதன சைதன்யம்தான் நீ அப்படின்னு சொல்றதுனால மட்டும் சர்வஜ்ஞத்தை சித்திக்குமோ? அப்ப நான் இப்ப தேகம்னு ஏற்கனவே ஒரு இந்த அளவுக்காவது பரிணாமத்தோட இருந்தேனா, இத்தனை கிலோ, இப்ப அதை விட சின்னதா இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சைதன்யம் தான் நான் சொல்லிட்டதுனால சர்வ வியாபித்துவம் எங்க சித்திக்கிறது? அப்ப நான் இன்னும் சின்னதானா போயிடுறேன். இவ்வளவு பெரிய ஜெகத்து என்ன தவிர இருக்கு, அந்த ஜெகத்துல இந்த உடம்பும் சேர்ந்துடுது. இப்போ அப்போ இது எப்ப சர்வ வியாபித்துவம் சர்வாத்மத்துவம் எப்ப சித்திக்கிறதுன்னா, இந்த ஜெகத்தாக எனக்கு தெரியறதே அதுவும் நானும் வேறில்லை அப்படிங்கிற ஒரு ஞானம் ஏற்படும் பொழுதுதான் பிரம்ம ஞானம்னு அதை சொல்ல முடியும். இங்க அதுதான் ஈஸ்வரனாக தன்னை சொல்றார். ஆனா ஈஸ்வரனாக சொல்றவர் இதை எல்லாத்தையும் தாரணம் என்ற சொரூபம் எதுன்னு சொல்றார்? ஜீவபூதாம் மகாபாஹோ யயா இதம் தாரியதே ஜெகத்து. அந்த ஜீவபூதமா இருக்கிறது என்ன? அபராயம்
மம பிரகிருதி, பரா இயம் மம பிரகிருதி, என்னுடைய பரப்பிரகிருதி தான் ஜீவன் அப்படின்னு நீயாக இருக்க அப்படின்னு சொல்ற. இங்க ஜீவேஸ்வர ஐக்கியத்தை தான் சொல்ற. ஜீவனாக நீன்னு அர்த்தம், நீ நான் அர்த்தம். அப்போ ஜீவனாக இத தாரணம் பண்ணுகிறவன் தாரியதே. தாரியத்தேனா எப்படி? ஜகத்து அந்த பிரவிஷ்டையா, இது எல்லாத்துக்கும் எது உள்ள இருக்கோ அதுதான் இதை தாங்கின்னு இருக்கு. ஏன் தாங்கின்னு இருக்கு? இதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ், டிபெண்டன்ஸ் அந்த சுரூபத்துல தான் இருக்கு. எதெல்லாம் உனக்கு இதந்தையா தெரியறதோ அதனுடைய சத்தா ஸ்பூர்த்தி உன் சொரூபம் தான் கொடுக்கிறது. அஸ்தித்வம், அது இருக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றியே, அது எங்க இருக்கு? இந்த செவுரு இருக்கு அப்படின்னா செவுருன்றதே இல்லையே. அதனுடைய இருத்தல் அப்படிங்கிறது எங்க போய் நிக்கிறது? செவுத்தை உடைச்சின்னு போறது மைண்ட். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம். அதை போய் எது செவுரு அப்படின்னு அனலைஸ் பண்ணும்பொழுது எங்க போய் நிக்கிறது? சொரூபத்துலதான் நிக்கிறது. சத்தா மாத்திரம், சன்மாத்திரம், சன்கட்டஹா சன்பட்டஹா சொன்னாருன்னே 2வது அத்தியாயத்துல பாஷ்யக்காரர். பானை இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறது, துணி இருக்கிறது. இருக்கிறதுன்றது மட்டும் மாறாம இருக்கு. உன் அனுபவத்துல என்ன? முதல்ல புஸ்தகம் இருந்தது, துணி இருந்தது, பானை இருந்தது, செவுரு இருந்தது, நான்றது இருந்தது. அந்த நாமரூபம் எல்லாம் மாறிண்டே இருக்கு. உன் அனுபவத்துல நாமரூபங்கள் மாறிண்டே இருக்கு. அடுத்தடுத்த க்ஷணம் வெவ்வேறு நாமரூபம், வெவ்வேறு விஷயங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா இருக்கிறதுங்கிறது மட்டும் இருந்துட்டே இருக்கு. சத்தா சாமான்யம். சன்கட்டஹா சன்பட்டஹா சன்மட்டஹா சன்ஹஸ்தி. இந்த சன்னுங்கிறது ஈஸ். அந்த ஈஸ்னஸ் மாறாம இருந்துட்டு இருக்கு. டீப் ஸ்லீப்ல நாமரூபம் இல்லாத போதும் ஈஸ்னஸ் இருந்துட்டு இருக்கு. ட்ரீம்லயும் ஈஸ்னஸ் இருந்துட்டு இருக்கு. உலக அனுபவத்திலயும் ஈஸ்னஸ் இருந்துட்டு இருக்கு. நாமரூபம் இருக்கும் போதும் ஈஸ்னஸ் இருக்கு, நாமரூபம் இல்லாத போதும் ஈஸ்னஸ் இருக்கு. அப்ப ஈஸ்னஸ்ங்கிறது இருந்துட்டே இருக்கு. அஸ்திங்கிறது எங்கேருந்து வருது? அப்போ சொரூபத்துல இருந்து தான் வருது. ஞப்திஹி, ஞானம் பிரகாசம் ஏற்படுறது எங்கேருந்து வருது? இதெல்லாம் பிரகாசிக்கிறது, ஜெகத் பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது? ஆத்ம வஸ்துனாலதான் பிரகாசிக்கிறது. அதனாலதான் தாரியதே, அந்த பிரவிஷ்டையா தாரியதே. தாங்கிறதுன்னு அர்த்தம், தரணம் பண்றது. உள்ளே இருந்து கொண்டுன்னா என்ன? எல்லா அனுபவத்திலையும் அது உள்ள இருக்கு. சன்கட்டஹா சன்பட்டஹால சன் அந்த பிரவிஷ்டஹா, ஈஸ்னஸ் பர்வேட்ஸ். எல்லா விஷயத்திலையும் ஈஸ்னஸ் பர்வேட் ஆகுது. ஈஸ்னஸ் சத்தா சாமான்யமா இருக்கு. அதான் சத்தா சாமான்யம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பஸ்மதாரணம் சத்தா சாமான்யம் தான். ஈஸ்னஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். 3 உலகத்தை பத்தியும், அது 3ங்கிறது எதை வேணா எடுத்துக்கலாம். 3 குணம், 3 உலகம், எதை வேணா எடுத்துக்கலாம். 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், டீப் ஸ்லீப், வேக்கன், எல்லாம் 3 தானே இருக்கு. அது எல்லாத்துலயும் என்னன்னா சத்தா சாமான்யமா இருந்துட்டு இருக்கு. சன்மாத்திரத்துவம் இருந்துட்டே இருக்கு. ஈஸ்னஸ் போறது இல்ல. மத்ததெல்லாம் மாறிட்டு இருக்கு. என்னுடைய அனுபவத்துல எல்லாமே மாறுறது. ஒரு க்ஷணம் ஒரு அனுபவம் ஏற்படுது. ஒரு சமயத்துல நான் தெரியறது, இன்னொன்னு எதிர்க்க இருக்கிறது தெரியறது, இன்னொன்னு ஏதோ ஒரு எமோஷன் வருது, ஏதோ வருது. பட் ஈஸ்னஸ் இருந்துட்டே இருக்கு எல்லாத்துலயும். ஆங்கர் ஈஸ், ஹாப்பினஸ் ஈஸ், ஐ ஆம் சீயிங் திஸ், த சைட் ஈஸ், ஹியரிங் ஈஸ், வாக்கிங் ஈஸ். அதனாலதான் சத்தா பிரதானம் எது பண்றது? எல்லாத்துக்கும்னா அவன் சொரூபம் தான் பண்றது. ஸ்பூர்த்தி பிரதானம், ஹவ் இஸ் இட்? இதெல்லாம் எப்படி உனக்கு பிரகாசிக்கிறது? சொரூபத்தினாலதான் பிரகாசிக்கிறது. அந்த சேதன வஸ்து எங்க இருக்கு? வெளியில எங்கேயாவது சைதன்யத்தை பார்க்க முடியுமோ? ஞானம். அதனால்தான் பிரஜானம் பிரம்ம.
ஞானம்னு சொல்லிட்டாலே தத் துவமசின்னு சொல்ல வேண்டியதே இல்லை. நீயாக இருக்கிற துவம்ங்கிற வார்த்தையே அங்க தேவையில்லை. பிரஜானம் அப்படின்னாலே நீன்னு அர்த்தம். ஏன்னா the only source of consciousness is you. என்னிலிருந்து தான் கான்சியஸ்னஸ் இருக்கு வர்றது, அவேர்னஸ் வருது. அது வெளியில திஸ்ல வந்து அவேர்னஸ் வந்து திஸ்ஸா தெரிஞ்சிக்கவே முடியாது. அவேர்னஸோட சோர்ஸ் ஐயினுடைய ஆதாரமா இருக்கிறது. அகங்காரத்தை சொல்ல அதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஐங்கிறது கன்ஸ்ட்ரெயின்டு. கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த உபாதினால கன்ஸ்ட்ரெயின்ட் ஐ, இந்த புத்தினால கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த ஐனஸ். அதனுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய ஞப்தி இருக்கே ஞானஸ்வரூபம், அதுதான் பிரஜான்னு சொல்றோம். அப்ப அந்த ஈஸ்னஸ கொடுக்கறது அந்த பிரஜாதான். அதனாலதான் சத்தியமும் சத்தும் அதேதான், சித்தும் அதேதான். அதை தவிர வேற எதுவும் இல்லைங்கிறதுனால அங்க அனந்த சப்தம் வருது. சத்தியம் ஞானம் அனந்தம், அன்கன்ஸ்ட்ரெயின்டு. அன்கன்ஸ்ட்ரெயின்டு அதுதான் தாரியத்தே ஜீவபூதாம். இத பரப்பிரகிருத்தின்னு சொல்றார். ஆனா எனக்கு ஜெகத்து தெரியறதே, இதை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்றேன் ஒழிய ஜெகத் தெரியறதே, அதுல மாறுதல் ஏற்படுறது தெரியறதே, சூரிய சந்திரன் பிரகாசிக்கிறதே, சுரூபத்தினாலதான் பிரகாசிக்கிறதுனால ஏதோ ஒண்ணு பிரகாசிக்கிறது இல்லை, எனக்கு ஒரு அனுபவம் இருக்குல்ல, ஜெகத்துன்னு ஒண்ணு தெரியறதே, அதுதான் அபரா பிரகிருதி. அந்த தெரிவிக்கிறது எதனால? மூல பிரகிருத்தியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாயையினால். மாயையினால் மத்த 7 விஷயம் என்னென்ன? பஞ்சபூதம், மகத்தத்துவம், அகங்காரம். இதனால இந்த உலக அனுபவம்னு ஒண்ணு உனக்கு நடக்கிறது. இத்தனை ஜீவன்கள், இத்தனை அனுபவங்கள், இந்த சூரிய சந்திரன், இந்த பூமி, ஜலம், வாயு, மேகங்கள், என்னென்னலாம் இருக்கோ அது அத்தனை ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், இதெல்லாம் இந்த பஞ்சபூதத்தினால ஆனது. இதெல்லாம் உன்னுடைய அகங்காரத்தினால நீ நான் இது வேற அப்படின்னு அனுபவிக்கிற. இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய மகத்தத்துவமும், இதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய மாயையும், இதனாலதான் ஜெகத் அனுபவம். எல்லாம் கவர் ஆயிடுதா? நத்திங் இஸ் மிஸ்ட். அத்தனையும் கவர் பண்றாரு பகவான். இந்த 2 தான் மொத்தமே. பரப்பிரகிருதி, அபரப்பிரகிருதி. அபரப்பிரகிருத்தியாக இந்த பஞ்சபூதமும் இந்த அஷ்டதத்துவமும், இது எல்லாத்தையும் ஆதாரமா தாங்கின்னு இருக்கக்கூடியது பரப்பிரகிருதி. இது 2 சேர்ந்ததுதான் இந்த ஜெகத், அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஏதத்யோனீனி பூதானி சர்வாணி அகம் கிருஷ்ணஸ்ய ஜெகதா பிரபவஹா பிரளயஸ்ததா. நீ எதெல்லாம் பாக்குறியோ இதுல இருந்து வந்ததுதான், இதனாலதான் சஸ்டெயின் ஆகிறது, இதுலதான் திரும்பி போகிறது. ஏன்னா பரிணாமின்னு சொல்றதுனால மாற்றம் ஏற்படுறதுன்னு உனக்கு கண்ணுக்கு தெரியறதே. எப்படி உன் சொப்பனத்துல எங்கேருந்து எல்லாம் தோன்றது? புத்தியிலேருந்து தோன்றி புத்தியிலே வாழ்ந்து புத்தியிலே திரும்பி அடங்கிடுறது எல்லாம். அந்த மாதிரி என்னுடைய சுரூபத்திலேயே தோன்றி என் சுரூபத்தினாலேயே தாங்கப்பட்டு என் சுரூபத்திலே திருப்பி லயத்தை அடையிறது. யதஹா தஸ்மாத் மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. அதனால என்ன தவிர வேற எதுவுமே இங்க இல்லப்பா. மத்தः பரதரம் அந்யத் கிஞ்சிதஸ்தி, என்ன தவிர வேற. ஏன்னா 2த்துல எல்லாம் அடங்கி போயிடுது. அபரப்பிரகிருதி பரப்பிரகிருதிக்குள்ள நான் பாக்குறது, பாக்குறவன் எல்லாமே அடங்கி போயிடுறது. இதுக்கு வெளியில வேற ஒண்ணும் இல்லை. மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா. இங்க சர்வம்னு உனக்கு ஏகப்பட்டது தெரியறதே, இது வந்து ஒரு கயத்தினால கோக்கப்பட்ட மணிமாலை மாதிரின்றார். அதுக்கு பாஷ்யக்காரர் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். தீர்க்க தந்துஷு படவத்து. ஏன்னா சூத்திரத்தினால கயத்தினால கட்டப்பட்ட மணிமாலைன்னு சொன்னேன்னா மணிகள் வேற கயர் வேறன்னு ஆயிடுது. அதனால பாஷ்யக்காரர் பெரிய நூலால நெய்யப்பட்ட ஒரு துணி மாதிரி, தீர்க்க தந்துஷு பட்டவது. அதனால ஒரே நூல் தான், நூலாவும் இருக்கு துணியாவும் இருக்கு. பிரிச்சு பார்த்தா நூல், சேர்த்து பார்க்கும்போது அது துணின்னு தெரியறது உனக்கு. ஆனா இருக்கிறது இன்னும் நூல் மட்டும்தான்.
அதனால இதுதான் உனக்கு பராபிரகிருதி அபராபிரகிருதி இப்படி பலவா தெரிஞ்சாலும் ஒரே வஸ்து தான் அப்படிங்கிறதுனால ஆல்டர்னேட் எக்ஸாம்பிளே கொடுக்குறாரு பாஷிகாரர். தீர்க்க தந்துஷு பட்டவது. ஏன்னா அவருக்கு அந்த சூத்திரே மணிகனா அவ்வளவு கம்ஃபர்டபுளா இல்ல. ஏன்னா அது ரெண்டும் வெவ்வேறையாச்சே. அதனால இப்படி ஒரு எக்ஸாம்பிள் தரார். பார்க்கலாம் அடுத்த. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.